அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமானது. பொது தமிழில் அயற்சொல், அதற்கான தமிழ்ச்சொல்ல பார்க்க போகிறோம். இந்த அவுட் சோர்ஸ் மெட்டீரியலை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு தான் வெளியிட்டிருக்காங்க. மொத்தமாக 400 பக்கங்கள் இருக்கும். அப்போ 8000 வினாக்களுக்கு மேலே இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு நாளும் 25 வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா மற்றவங்கள மாதிரி அக்கச்சாலை, மாழை பணியகம், அக்க சூத்திரம், உரித்திராக்க மாலைன்னு நான் படிக்க போகிறதில்ல. ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். இது ஏன், இதோட பொருள் என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அப்போ தான் மற்ற கொஷின் கேட்பாங்க. சொல் பொருளில் கேட்டால் ஆன்சர் பண்ணலாம், எதிர்ச்சொல்ல ஆன்சர் பண்ணலாம், அகராதிகளில் கேட்டால் ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ரிலேட்டடாக உங்களுக்கு பயன்படும். அதனால் நான் ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இது போல் தொடர்ந்து நான் வீடியோ போடலாம் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோ போடலாமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. 2026 நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணலாம் நம்மளை ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இது ஃபஸ்ட் பார்ட்டு. 25 கொஷின் பார்க்க போகிறோம். அக்கசாலை, இதற்கான தமிழ் சொல் வந்து மாழை பணியகம். இன்னொன்று நாணய பணியகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மாழை அப்படின்னாலே உலோகம் அப்படிங்கிற பொருள் கொடுக்கும். மாழை அப்படின்னாலே உலோகம் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். அப்போ தங்கம், வெள்ளி, இந்த உலோகங்களை உருக்கி தான் அப்போ நாணயம் அப்படிங்கிறது தயாரிப்பாங்க. ஓகேங்களா? அப்போ மாழை பணியகம் அப்படின்னா நாணய பணியகம்னு சொல்லலாம். ஸோ அதாவது நாணயங்களை உருவாக்குற அரசு அலுவலகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது அக்க சூத்திரம், உரித்திராக்க மாலை. இதில் இந்த அக்கம் அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் உரித்திராக்கம் அப்படிங்கிற பொருள் வரும். இந்த சூத்திரம் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு வந்து கயிறு அல்லது மாலை அப்படிங்கிற பொருள் வருது. அப்போ உரித்திராக்க மணிகளால் கோர்க்கப்பட்ட மாலை அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். அடுத்து பாருங்கள், அக்கதம். அக்கதம் அப்படின்னா பொறி, தவசம் அப்படிங்கிற தமிழ்ச்சொல் இருக்குது. பொறி, தவசம் அப்படிங்கிற தமிழ்ச்சொல் இருக்குது. அதாவது மங்கள நிகழ்வு அப்படின்னா கல்யாணம் போன்ற நிகழ்வுகளில் இந்த பொறி அல்லது தானியங்களை வந்து தூவோம்ல. ஸோ இதுதான். ஓகேங்களா? தவசம் அப்படின்னாலே உங்களுக்கு தானியங்களை டைரெக்டாக குறிச்சிடும். இந்த பொறி அல்லதுன்னா தானியங்களை குறிக்கும். ஓகேங்களா? பொறினாலும் தானியங்களை குறிக்கும். மங்கள நிகழ்வுகளில் நம்ம அச்சதை மாதிரி தூவோம்ல, அதை சொல்லுவாங்க. அக்கத யோனி, இதுக்கு கன்னி அப்படிங்கிற தமிழ் சொல் இருக்குது. அக்கத யோனி. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு தவறான ஒரு அர்த்தம் தான், இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஸோ உடலால் சிதைக்கப்படாத அல்லது கன்னித்தன்மை மாறாத ஒரு பெண் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். அக்கதை, அச்சதை பார்க்க அப்படிங்கிறது. அக்கதைனா அச்சதை அப்படிங்கிற தமிழ் சொல் இருக்குது. ஓகேங்களா? இதுவும் அதே தான். மங்கள சடங்கு, கல்யாணம் போன்றதில் இந்த நுனி முறியாத அரிசின்னு சொல்லுவாங்க. அரிசி தூவோம்ல, அச்சதை போடுவோம்ல, அவ்வளோதாங்க. ஓகேங்களா? கல்யாணத்தில் போடுற அச்சதை தான். அக்கப்போர் அப்படின்னா வம்பு பேச்சு, வீண் பேச்சு. வம்பு பேச்சு, வீண் பேச்சுனாலே நமக்கு ஆன்சர் தெரியும். ஸோ சம்மந்தமே இல்லாமல் பயனில்லாத மற்றவங்கள பற்றி பேசி தேவைச்சாத, அதாவது எப்படின்னா தேவையில்லாத விவாதத்தை பண்ணி சொல்கிறதுக்காக இது சொல்லுவாங்க. இதை வந்து இது உருது மொழி சொல்லுங்கள். மற்றது எல்லாமே மேக்ஸிமம் சமஸ்கிருதத்தில் இதெல்லாம் நமக்கு வரும். ஆனால் இது உருது. ஓகேங்களா? அடுத்து பாரு, அக்கப்பாடம். அக்கப்பாடம் மற்போர் பயிற்சி களம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஸோ மல்லர்கள் அல்லது வீரர்கள்னு சொல்லப்படுறவங்க உடற்பயிற்சி செய்கிற இடத்த வந்து இதை மற்போர் பயிற்சி களம், அக்கப்பாடம்னு சொல்லுவாங்க. அக்கம் அப்படின்னா என்ன? அக்கம் அப்படின்னா அச்சரேகை. அதாவது இது புவியியல் சார்ந்தது ஒன்று. ஓகேங்களா? ஸோ புவியியல் சார்ந்து ஒன்று வரும். இப்போ ஜாக்ரஃபியில் அக்கம் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்கன்னா இப்படி பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இன்னொரு அக்கம்னா அக்ஷம் பார்க்க அப்படிம்பாங்க. இது இந்த கண், நம்மளுடைய சக்கரம், உத்திராக்கம் போன்ற உருண்டை வடிவ பொருள்களை குறிக்க பயன்படுற பொதுவான சொல்லும் அக்கம் அப்படிங்கிறாங்க. நார்மலாக கேட்டால் இதை போடுங்க ஆப்ஷனில் இருந்தால். அக்கம் ஜாக்ரஃபி லெட்டரை கேட்டால் அச்சரகின்னு போட்டுருங்க. அடுத்து அக்கமம் அப்படின்னா பொறாமை அப்படின்னு பொருள், தமிழ் சொல்லு. ஸோ பொறாமைன்னா நமக்கு தெரியும், அடுத்தவங்கள பார்த்து பொறாமைப்படுறது தான், உழைக்காமல். அடுத்தது அக்கர சதகம். அக்கர சதகம்னா நீங்கெழுதுப்பா அப்படிங்கிற பொருள் வரும். நீங்கெழுதுப்பாங்கிறது தமிழ் சொல். அதாவது 100 பாடல்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 100 பாடல்களை கொண்டது தான் ஒரு வகையான ஒரு சிற்றிலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் எழுத்துக்களை அமைப்பாக கொண்டு பாடல்கள் இயற்றப்படும். இதை தான் நம்ம அப்படி சொல்லுவாங்க. அக்காராதனை அப்படின்னா சிவ ஓகங்களுள் ஒன்று. அக்காராதனைன்னா சிவ ஓகங்களில் அது ஒன்றா இருக்கும் அப்படிங்கிறாங்க.
இது வந்து நம்ம செய்கிற ஒரு தியான முறை அல்லது மூச்சு பயிற்சின்னு சொல்லலாம். யோக கலையில் இருக்கிறது. அக்கரம், அக்கரம்னா என்ன? அட்சரம். அக்கரம்னா என்ன? அட்சரம் அப்படிங்கிற தமிழ் சொல் இருக்குது. அதாவது அழிவில்லாதது அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். அழிவில்லாதது, அக்கரம்னா அழிவில்லாதது அப்படிங்கிற ஒரு பொருள் கொடுக்கும். இது வந்து எழுத்து அப்படிங்கிற ஒரு பொருளையும் கொடுக்கும். மொழி அடிப்படை வடிவமான எழுத்து என்பதையும் இது குறிக்கும். இன்னொரு அக்கரம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வானம் மேற்கட்டு அப்படிங்கிற தமிழ் சொல் இதுக்கு கொடுக்கும். வானம் மேற்கட்டு, அதாவது எல்லையற்ற, அழிவில்லாதது அப்படிங்கிற மாதிரி எல்லை இல்லாதது அப்படின்னு வச்சுக்கலாம். அக்கர வர்த்தனம், அக்கர வர்த்தனம், சேர்பழுதுப்பா அப்படிங்கிறது, சேர்பழுத்துப்பா அப்படிங்கிறது, அதாவது இந்த செய்யுள்லாம் நம்ம ஏற்றும்போது எழுத்துக்களை வரிசையாக சேர்த்து பாடுற ஒரு வகையான யாப்பு முறையை தான் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அக்கர வர்த்தனம். அடுத்து அக்கர விளக்கணம். அக்கர விளக்கணம் அப்படின்னா எழுத்து இலக்கணத்தை, இதான் தமிழ் சொல் என்ன? எழுத்து இலக்கணம். ஸோ எழுத்துக்களோட பிறப்பு என்ன? எழுத்துக்களோட பிறப்பு, வகை, இந்த மாத்திரை மற்றும் புணர்ச்சி விதிகள் எல்லாம் விளக்கிறதுக்கு பேர் தான் இலக்கணம். ஓகேங்களா? ஸோ அதான் அக்கர விளக்கணம். அக்கரன் அப்படின்னா கடவுள் அப்படிங்கிறாங்க. அக்கரன் அப்படின்னா கடவுளுங்கிற தமிழ் சொல் இருக்குது. இதுவும் அதே தான். அழிவற்றவன், அவன் அனைத்து எழுத்துக்களுக்கும் அகரம் போல் இருக்கிறவன். ஸோ அதனால் அவனை அப்படி குறிக்கிறாங்க. அக்காணி, அக்காணின்னா அச்சாணி. ஸோ இந்த வண்டியின் சக்கரம் இருக்குல்ல, அது மாதிரி ஸோ அக்காணி, அச்சாணி, இது உங்களுக்கு ஞாபகமாக வந்துடும். அடுத்து பாருங்கள், இன்னொரு அக்காணி இருக்குது. இது பதநீர். ஓகேங்களா? இது பதநீரை குறிக்கும். இதோட தமிழ்ச்சொல் பனை அல்லது தென்னை மரத்துலேருந்து இறக்கப்படுறது தான் பதநீர். அக்கி, அக்ஷி பார்க்க அப்படிங்கிறாங்க. அக்ஷி அப்படின்னா நேரடியாக கண். அக்கி நேரடியாக பார்க்குறது அப்படிங்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. நேரடியாக கண் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். அக்கின்னா கண் அப்படிங்கிறது தான் பொருளை கொடுக்கும். இன்னொரு அக்கி பாருங்கள், கொப்புளம். தோலில் நம்ம வந்துச்சுன்னா பிள்ளைக்கு அக்கி போட்டுச்சு நம்ம சொல்லுவோம்ல, அந்த கொப்புளத்தையும் குறிக்குது. ஓகேங்களா? அடுத்து அக்கி சூர் அப்படின்னா அக்கி நோய் பார்க்க. ஸோ கண்ணில் இல்லை உடம்பில் இதெல்லாம் அந்த நோயோட தீவிரம் அதிகமாகிடுச்சுன்னா அதை தேடுறது தான் அக்கி சூருமாங்க. அக்கி தாரை அப்படின்னா விழி, இதோட தமிழ் சொல். இது வந்து என்னென்னா நம்ம கண்ணோட இந்த நம்ம பார்க்குற அளவு என்ன, அல்லது கருவிழியை குறிக்கும். நம்ம பார்வை திறனை குறிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, கண்ணோட பார்வை திறனை. அடுத்தது அக்னி கண்ணன் அப்படின்னா அதோட தமிழ்ச்சொல் என்ன? செங்கண்ணன். அக்னி கண்ணன்னா அதோட தமிழ்ச்சொல் செங்கண்ணன். அதாவது நெருப்பு போல் சிவந்த கண்ணுடையவன், கோபத்தில் இருக்கும்போது சிவபெருமானை இதை குறிக்கும், அக்னி கண்ணன் அவருன்னு. அடுத்து பாருங்கள், அக்னி கணம். அக்னி கணம்னா தீப்பொறிங்கிறது அதோட தமிழ்ச்சொல். அதாவது நெருப்பில் தெரிக்கிறதோ அல்லது இப்படி சொன்னால் நெருப்பு வரும்போது அதுலேருந்து தெரித்து சின்ன சின்ன துகளாக போகிறது, அல்லது நம்ம ஏதாவது வேலை பண்ணும்போது பொறி கிளம்புறது, இதை தான் நம்ம வந்து சொல்லுவாங்க தீப்பொறி. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த 25 முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டேங்கிறதால 25 கொடுத்துருக்கோம். அடுத்தடுத்த நாட்களில் 100, 200 கூட கொடுக்குறோம். ஆனால் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் கொடுப்போம். வீடியோவுக்கு லைக்கை போட்டு விட்ருங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம்.